இந்த விஷயத்த நான் ஆரம்பிக்கிறேன். சதகத்துல்லா அப்பா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 5 வக்தும் காபத்துல்லால போய் தொழுகிட்டு வருவாங்க. ஆனா அது மறைமுகமா தான் வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க யாரும் வெளிப்படுத்தல. அவுலியாக்களை பொறுத்தவரை அப்படித்தானே, அப்படி இருந்தாங்க. இப்போ 5 வக்துமே அங்க போய் தொழுகிட்டு வருவாங்க. அவ பேரப்பிள்ளையோட ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கிறா. அப்போ அங்க ஒக்குத்தாயிருச்சு. சரி ஒக்குத்தாயிருச்சுன்னு சொல்லி டக்குன்னு கிளம்ப சொல்ல பேரப்பிள்ளையும் கையில தூக்கிட்டு போயிட்டா. போயாச்சு, அங்க போய் தொழுது எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே அங்க சதகத்துல்லா அப்பாவை பார்த்தோன்னு விட்டுருவாங்களா எல்லாரும். அங்குள்ள அரபு உலமாக்கள்லாம் அவட்ட இல்மு பெறதுக்காண்டி சலாம் கொடுத்துட்டு அவட்ட பேசிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, அவ பேரப்பிள்ளைய கொண்டு வந்ததை மறக்க வச்சுட்டு அப்பா நல்ல புள்ள போற நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இங்க ஊர்ல பார்த்தா பேரப்பிள்ளைய காணோம். அங்க தேடுறோம் இங்க தேடுறோம், விட்டு போயிருக்காளான்னு பார்த்தா எங்கேயுமே இல்ல. அப்ப எல்லாம் பரபரப்பா இருக்கு. சொல்ல சதகத்துல்லா அப்பாவுடைய ஹாதிம் அவளா இருந்துக்கல, பாத்திமாங்கக்கூடிய பெண்மணி என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்ல, இல்ல இப்படி புள்ளைய காணமே, அப்பா தான் வச்சிட்டு இருந்தாலும் இப்ப என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்படியா, கொஞ்சம் நீங்க நான் பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன் ஆளை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் ஆச்சரியம், எல்லா இடத்தையும் தேடியாச்சு, இல்லையே புள்ள எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஹாதிமான பெண்மணிட்ட கேக்குறாங்க. அப்போ அவ சொன்னோம், இல்ல அப்பா தொழுவ 5 வக்து தொழுவ போவோம், நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், ஆளை காணா போதுன்னு பார்த்தா ஆளை மக்கால போய் தொழிட்டு வருவா. அதே மாதிரி பிள்ளைய தூக்கிட்டு பாஞ்சிட்டா, வர சொல்ல மறந்துட்டா. பார்த்தா நான் போய் என்ன செஞ்சுட்டேன், எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னோம். எல்லாத்துக்கும் கூட கொஞ்சம் ஆச்சரியம். சதகத்துல்லா அப்பா 5 வக்து போறதே நிறைய பேருக்கு ஜீரணிக்காது. அந்த இடத்துல உள்ள ஆட்களுக்கு சதகத்துல்லா அப்பா மேல ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் தான் ஜீரணிக்கும். இல்ம கொண்டு புத்திய கொண்டு ஆராய்ச்சி பண்றவர்களுக்கு ஜீரணிக்காது. அப்பாவை நம்பிக்கிட்டு இருந்தாங்களே, ஈமான்ங்கிறது நம்பிக்கை தானே. அப்படி நம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் சரி அப்பா போயிட்டு வந்தது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மனசு எப்படி போயிட்டு வந்தா, அப்பா இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி தெரியும், அவளை கடல் இல்மு கடல் அவட தக்குவா எல்லாமே தெரியும், இந்த மனசு எந்த அமலுமே செஞ்சது இல்ல, சும்மா நம்ம வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த மனசு போய் எடுத்துட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த மனசையை விடுற மாதிரி இல்ல. நீ என்ன செஞ்சா, நீ உனக்கு எப்படி இந்த பதவி கிடைச்சு, அந்த மனசு சொன்னோம், எனக்கு நான் ஓதவும் இல்ல படிக்கவும் இல்ல, ஆனா சதகத்துல்லா அப்பாவுடைய வேலைகளை நான் செஞ்சிட்டு இருந்தேன். அவளுக்கு ஹிதமத் செஞ்சுக்கிட்டு, அவளோட ட்ரெஸ்ஸை கழுவி போட்டுட்டு, அவளோட ரூமை தூத்துக்கிட்டு, அவளோட ஹிதமத்துகளை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதன் மூலமா எனக்கு அல்லாஹ் இந்த தந்தான் இந்த நியமத்தை அப்படின்னு சொல்லிட்டு சதகத்துல்லா அப்பாட்ட இல்ம பெற்று போய் அமல் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த வாய்ப்பும் இல்ல. எல்லாரும் அப்பாவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு டைம் கொடுக்கறது இல்ல. சரி அப்பா சாப்பிட்ட வளர்ந்துலையாச்சும் சாப்பிடலாமான்னு பார்த்தா அதையும் கழுவி குடிச்சிருவாங்க மத்த முறிகுமார்கள், அதுலயும் நம்மளுக்கு மிஞ்சாது. சரி பார்த்தேன், கடைசியில அப்பா போட்டுக்கிற ட்ரெஸ் அதனால வேற துவஞ்சி இருக்குது, அதை நம்ம கழுவி குடிச்சிட வேண்டியதானே, குடிப்பேன். அது மூலமா தான் எனக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், வேற எதுவுமே என்ன செய்யலன்னு சொன்னாங்க. அப்போ அவுலியாக்களுக்கு ஹிதமத் செய்யறது மூலமா அல்லாஹ் ஒரு தரஜாவை கொடுக்கறான்.